ஹாய் உறவுகளே, எல்லோருக்கும் சண்டே காலை வணக்கம். காலைனா ஒரு 11 மணி மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சமையல் தான் செய்ய போகிறேன். நான்வெஜ் தான் செய்கிறேன். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க என்னென்ன செய்கிறேன்றதை நான் காட்டுறேன். இப்போ வந்து கொலை வச்சுருக்கேன், கொத்த வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இதில் தான் எறா குழம்பு வைக்க போகிறேன். இன்னைக்கு எறா தான், எறா உரிச்சு வச்சுருக்கேன். காடை இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் காடை நல்லா அப்படி அப்படியே பீஸ் பீஸாக போட்டு கொடுத்தாங்க. 60 ரூபாங்க இப்போ ஒரு காடை. இப்போ வாங்கியிருக்கோம். ஒரு காடை 60 ரூபா வாங்கிட்டு 4 காடை வாங்கியிருக்கேன். 4 காடை வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நம்ம பற்ற வச்சுக்கலாம், கேஸ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு மசாலாலாம் இப்போ நம்ம சிக்கனுக்கு அரைச்சிப்போம் பற்றியா, அதே போல் என்னன்னா இது கொஞ்சம் பட்டைலாம் வைப்பேன். பட்டை லவங்கலாம் இது லவங்க கூட இல்லை, பட்டை வைப்பேன். அதனால் அது கொஞ்சம் வறுத்து அரைக்கிறத காட்டுறேன். இது வந்து இது எண்ணெய் கடாயில் ஊற்றி கொஞ்சம் காஞ்சிச்சுப்பா. இடைய வச்சுருக்கேன், தெரியுதான்னு தெரியல. ஓகேவா? பாத்திரம் தான் நம்மளுக்கு தெரியணும். மீன் இதாங்க பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சோண்டு அந்த அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்களா, அதில் ஒரு மொட்டு, அவ்வளோதான். இப்போ மீதியெல்லாம் தனியா, காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், சோம்பு நல்லாவே தெரியும். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம போட்டு இது வறுத்துக்கலாம். முட்டை அவிச்சு வச்சுட்டேன்ப்பா. முட்டை வச்சு வச்சுருக்கேன் எறா குழம்பு போடுறதுக்கு. நான் எறா குழம்பு வச்சா முட்டை போடுவேன். அதேமாதிரி கருவாடு குழம்பு வச்சாலும் முட்டை வச்சு போடுவேன். எறா குழம்பு வச்சாலும் முட்டை வச்சு போடுவேன். இது வந்து எறா குழம்புக்கு கேஸ் பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் வேற கலக்கணும்னா காலையில் கடத்தா இருக்கணும். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கலாம். நல்லா சுக்காவாக பண்ண போகிறேன். எல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு நல்லா சுக்காவாக பண்ண போகிறேன். ஒரு 2 பீஸ் தக்காளி, இது இவ்வளோதான் போட்டு ஒரு வதக்கலாம். சூப்பராக இருக்கு. நீங்கள் சிக்கனை விட இந்த காடைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், நல்லாயிருக்கும். சிக்கனை விட காடைக்கு வந்து நம்ம இந்த மசாலா அரைச்சி ஊற்றி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாரும் பார்க்குறீங்கப்பா, இது கமாண்டை போட மாட்டீங்க. அப்புறம் வந்து லைக் வந்து 5 பேர் 6 பேர் பண்ணுறீங்க. ஆனால் பார்க்குறோம் 400 பேர் 300 பேர் 500 பேர் அப்படி பார்க்குறீங்க. ஆனால் கமாண்டும் லைக் போட மாட்டீங்க. அது ஏன்னு தெரியல. அதுதான்ப்பா, இது நல்லா ஊற்றிட்டேன். கடுகு போட்டுருவாங்க. நம்ம இது எறா குழம்புக்கு கடுகு போடுறோம். கொஞ்சம் நல்லா வதக்கணும். ஸ்லோவாக வச்சு இருக்கிறேன், தீஞ்சிடும். அதனால் ஸ்லோவாக வச்சு இருக்கிறேன். எறா குழம்புக்கு கொஞ்சமாக வெட்டி போடலாம். கடுகு போட்டாச்சு. மீன் குழம்பு மாதிரி போடக்கூடாது. சும்மா லைட்டாக இருக்கும். மீன் குழம்பு கொஞ்சம் நிறைய போடணும் கூட தெரியாது. போட்டாச்சு. இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு நெசுக்கி வச்சுக்கிறேன். நல்லா நிறைய பூண்டு நெசுக்கி வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். இது 2த்துக்கும் தக்காளி வந்து 2த்துக்கும் வச்சுக்கலாம். தக்காளி வந்து 2த்துக்குமே
எறா குழம்புக்கு இப்போது கடுகு போட்டு வெந்தயம் 2 போட்டு பூண்டு நெத்திக்கு போட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டுருக்கோம். இப்போ இது வந்து காடைக்கு வதக்கிட்டுருக்கோம். காடைக்கு வதக்கிட்டுருக்கோம். ரொம்ப வதங்க அரிசி போட்டுக்கலாம். அரிசி 1/2 மணி நேரம் அது ஊற வச்சு கழுவி அரிசி ஊற வச்சிட்டேன். இது வந்து கூரை இறக்கலாம். வதக்கும் நல்லா. இது வதக்கும். நம்ம இதை எடுத்து ஒரு இதிலே கூட வச்சிடலாம். ஆட்டம் இதில் கூட போட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் கூட எடுத்து வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் கூட எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜார் இறக்கி நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கலாம். காடைக்கு கடுகு போட்டுக்கலாம். காடைக்கு பொரியட்டும். ஈஸ்வரா கவுசி செஞ்சீங்க. ஈஸ்வராவை கூப்பிடுறீங்கன்னு நினைக்கிறீங்க. அது எனக்கு பழகிச்சு பாரு. கருவேப்பிலை அரைச்சி வந்துட்டேன். வெங்காயம் ஆமாம் நல்லா சிறப்பாகிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம வந்து இதுக்கு தக்காளி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தான் காடைக்கு ரொம்ப வெங்காயம் தான் நிறைய போடணும். காடைக்கு தக்காளி நிறைய போடக்கூடாது. இதுக்கு குழம்புக்கு நிறைய போடணும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே குழம்புக்கு புளி கொஞ்சமாக ஊற்றணும். அவ்வளோதான். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போடணும். இப்போ இது வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது வெங்காயம் அரைச்சி இது வந்து வெங்காயம் அரைச்சி இதுக்கு தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து காய் போட்டுக்கலாம் பாரு. இப்போ இதுக்கு எல்லா காயும் அரிஞ்சு வச்சுருக்கேன். எறா குழம்புக்கு எல்லா காயும் அரிஞ்சு வச்சுருக்கேன். என்னென்ன காய் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி. இது முள்ளங்கி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. முருங்கைக்காய் கொஞ்சம் இல்லை நிறையா இருந்தீங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி 4 காய் போட்டிருக்கேன்ப்பா எறா குழம்புக்கு. 4 காய் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு தக்காளி இன்னும் வதங்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. இதனால தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கிடுச்சு.
காலையே குளிச்சுட்டேன். நல்லா கவுச்சு மேலே படாத செய்யணும். இத்தனை நாளாக செஞ்சுட்டு தான் குளிப்பேன். இன்னைக்கு காலையே குளிச்சுட்டேன். ஏன்னா நேற்று ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன்னா அந்த மீட்டிங்கு அது உடம்பை சுக்காக கட்டின்றதுனால நைட்டி மாட்டியிருந்தேன். அதனால் நான் வெளியே தான் நைட்டி போட்டு போக மாட்டேன். அதனால் அந்த நைட்டி கழட்டிட்டு குளிச்சுட்டு கடைக்கு புடவை கட்டிக்கிட்டு போனேன் குளிச்சுட்டு. அதனால தான் இப்போது காலையிலே குளிச்சுட்டேன். இல்லைன்னா எப்பவுமே சண்டே அன்றைக்கி சமையல் பண்ணிட்டு தான் அந்த நம்ம எதனா ஆஞ்சோம்னா க்ளீன் பண்ணோம்னா மேலே அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா குளிக்கலாம்னு நினைப்பேன். குளிச்சுட்டேன். என்ன பண்ணுறேன் இந்த வாசனை என்ன கம்மியாக நல்லா காய் வரணும்னா அப்போவே போட்டு நம்ம இறாவை போட்டு வதக்கணும். என்ன பண்ணோம், இந்த இறாவையும் கூட போட்டு வதக்கலாம். இறா குழம்பு வைக்கிறவங்கன்னு சொல்கிறேன். ஒரு 100 ரூபாய்க்கு இறா வாங்க, 100 ரூபா தான் நான் வாங்கினேன். 100 ரூபாய்க்கு இறா வாங்கினா அழகாக க்ளீன் பண்ணிட்டேன். நல்லாயிருக்கும். 100 ரூபாய் இறா போட்டோம்னா வாசனையாக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக போட்டுச்சா வாசனை அவ்வளோ வராது. அதனால் 100 ரூபாய்க்கு வாங்கணும். இந்த காயும் இந்த இதுவும் வந்து நம்ம அரைஞ்சினாக்கா நல்லாயிருக்கும். இது தக்காளி மதங்கவே மாட்டேங்குது பார்ப்போம். அது தக்காளிங்க மதங்கவே மாட்டேங்குது. இப்போ இதுக்கு கொஞ்சம் திட்டமான உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு காய்ங்களாம் கொஞ்சம் வதங்கினா அந்த காய் உப்பு வதங்கினா நல்லாயிருக்கும். வச்சின்னு இருக்கும் உப்பு. அதனால் வதங்க நல்லாவே தக்காளி நெத்தான் இருக்குது. அது இன்னும் தக்காளி தான் அரைச்சி போட்டா குழம்பு குழஞ்சிடும். இப்போ இருக்கிற தக்காளிலாம் அப்படியே வேறையா இருக்குது. அப்படியே வதங்க மாட்டேங்குது சீக்கிரத்தில். இன்னைக்கும் உப்பு போட்டு வதங்குறோம், எல்லாம் போட்டு வதங்குறோம். ஆனால் வதங்க மாட்டேங்குது, லேட் ஆகுது. இப்போ நம்ம வந்து இந்த காடை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதை போட்டுக்கலாம். இல்லை இது பெருசாதான் துண்டு நல்லா வெந்துடும். இது வந்து பொடியெல்லாம் இருக்கணும்னு இல்லை, பெருசாவே போட்டுக்கலாம். நல்லா பெருசாவே இருக்கு. ஒரு கால் ஒரு கை மாதிரி. இப்போ வந்து 2 கிலோ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். காடைக்கு 1 ஸ்பூனு, இதுக்கு 1 ஸ்பூன் போட்டாச்சா. அப்போல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் போயிட்டு காடை சாப்பிடுவோங்க. நாங்கள் அப்போல்லாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அந்த காடை என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டு வருவாங்க. என் தம்பி போயிட்டு இதில் அங்கே என்ன ஊர் அது, முறுக்கேரின்ட்டு ஒரு ஊர் இருக்கும். அந்த முறுக்கேரியில் போய் பண்ணை இருக்குது, காடை பண்ணை, காடை வளர்க்குற பண்ணை. அதில் வாங்கிட்டு வருவோம். சரி, நம்ம என்ன பண்ணோம், இது ஸ்லோ பண்ணிட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் வெந்துட்டே இருக்கட்டும். இதுவும் நல்லா வதங்கட்டும். இதை அரைச்சின்னு வந்துடுறேன். இதை அரைச்சாச்சு. நம்ம இதில் ஊற்றிடலாம். காடையில் இதை ஊற்றிடலாம். இதில் என்னென்ன போட்டிருந்தாங்க காமிச்சேன். தனியா, காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், இந்த பெருஞ்சீரகம் தான் சோம்புன்னு சொல்லுவான். அப்புறம் பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து கருவேப்பிலை, இது எல்லாம் வச்சு நம்ம அரைச்சிருக்கோம்.
ரொம்ப தண்ணிலாம் வைக்க தேவையில்ல, சுக்காவை தான் ஆக்குவேன். இறா குழம்பு வைக்கிறோம்ல, அதனால நான் என் பையன் கிரேவி தான் சாப்பிடுவான், காடை கிரேவி தான் சாப்பிடுவான். கிரேவியாக வைக்கிறது அந்த மாதிரி கேட்டோம்னா எனக்கு சுக்காவாக தான் பிடிக்கும். அந்த காடை கிளீன் பண்ற பையன் நல்லா பண்ணி கொடுக்குறான்ப்பா, சூப்பராக பண்ணிட்டான். இது கொஞ்சம் எண்ணெயில் இது நம்ம எண்ணெயிலே வதங்கட்டும். இது நல்லா வதங்கிச்சு. மஞ்சள் தூள் போட்டு இல்லை, மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இறா குழம்புக்கு மிளகாத்தூள் ஈஸ்வரா. அவ்வளோதான், 2 ஸ்பூன் போட்டாச்சுப்பா. போட்டு நம்ம திட்டமான தண்ணி வச்சுக்கணும். அடிக்க நல்லா கத்திரிக்காய் வெந்தே போச்சு. அவ்வளோதான், ரொம்ப நேரம் இது பண்ண தேவையில்லை. நல்லா காயுமே வெந்து போச்சு. நம்ம வதங்குறப்பே சட்டியில் மட்டும் காயெல்லாம் அப்படியே வதங்கிடும், வெந்துடும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம், நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி, ஆனால் காய் வதங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும்ல, அவ்வளோதான். பார்க்குறப்ப நம்ம வந்து சாப்பிடணும் போல இருக்கும். இது இது வச்சா குழம்பு தண்ணி கரெக்டாக வச்சுக்குமா? அவ்வளோதான், அவ்வளோதான். இது நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம். தட்டு தேவை, சின்ன தட்டு வச்சுன்னா முடிஞ்சா இது கொதிக்கிட்டோம். அதில் வெள்ளம் கொதிச்ச பிறகு இந்த முட்டையை உரிச்சு போட்டுக்கலாம். இந்த முட்டையை உரிச்சு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் தான் போட்டேன். ஆமாம், உப்பு கொஞ்சம் தான் போட்டேன். கொஞ்சம் போட்டுக்கலாம். காய் அதை சொல்லி கொஞ்சம் போட்டேன், அவ்வளோதான். இதுக்கு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். கறி கொஞ்சமாக இந்த வெயில் நல்ல உப்பு வந்து ரொம்ப போடக்கூடாதுப்பா, சரியா? நல்லா போட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கலாம், அதே வச்சு டேஸ்டாக இருக்கும். தண்ணி ஊற்றலாம். ரொம்ப தண்ணி தேவையில்ல, வெட்டமாக வச்சுருக்கேன். அப்படியே நல்லா டகன்னு கொதிக்கட்டும். சாதத்துக்கு ஒன்றும் தொலைவே உள்ளப்பா, நான் சாதம் தொலைவே இல்லை. ஓகே, எல்லாம் ரெடி ஆகட்டும். முட்டை போட்டுடலாம். நம்ம இந்த குழம்புல வச்சு முட்டை போட்டுடலாம். நல்லா குழம்பு கொதிச்சு முட்டையை போட்டு கொஞ்சோண்டு புளி கரைச்சி விட்டணும்ப்பா. முட்டை இந்த மாதிரி கீறி போடணும். அது உள்ள இறங்கும், அந்த குழம்போட சாறு அது உள்ள இறங்கும். நீங்களாம் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்க, நான் இப்படிதான் போடுவேன். கருவாட்டு குழம்பு வச்சாலும் போட்டு வைப்பேன், எறா குழம்பு போட்டுச்சாலும் எறா குழம்பு வச்சாலும் இப்படிதான் வைப்பேன். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளியை ஊற வச்சிருக்கேன், கொஞ்சம் தான், நிறைய ஊற்றக்கூடாது, புளிப்பு தாங்காது. முருங்கைக்காய், முள்ளங்கி இதெல்லாம் புளிப்பு தாங்க, உருளைக்கிழங்கு இதெல்லாம், கத்திரிக்காய்லாம் கூட கொஞ்சம் தாங்கும். இதெல்லாம் கொஞ்சம் தான் தாங்க, அதனால கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் மிதந்து வந்துச்சுக்கலாம், குழம்பு கொதிச்சிருச்சு. சும்மா எதிர்ப்பு ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதுதான். இது காடையும் வெந்துருச்சுப்பா, நல்லா கிரேவி ஆயிடுச்சு, சாதமும் வெந்துருச்சு, அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப புளிப்பு ஊற்றினா நல்லா இருக்கு, புளிப்பா இருக்கு. சும்மா உப்பு இல்லாம மட்டும் பார்த்துக்கிறேன்.
ஏன்னா புளி விட்டுருக்குல்ல. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கணும். ஏன்னா சாதத்துக்கு இன்னும் சாப்பிட சொல்ல உப்பு ரொம்ப கம்மியாகிடும். அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்புலாம் வந்து தேவைக்கு எப்போ போட்டுருங்க. நிறையா குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. அதனால தான் நான் காட்டுறேன். அவ்வளோதான்ப்பா. இது கொதிச்சுதுன்னா முடிஞ்சுது. இப்போ நம்ம வந்து இந்த காடையை பார்க்கலாம். காடை எந்த அளவுக்கு வந்துருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராகிடுச்சு. சூப்பரான காடை கிரேவி ரெடி. இது ஒன்றும் இல்லை, நம்ம சிக்கன் செய்கிற மாதிரி தான். என்னன்னா இதில் இது வச்சுருந்தேன், பட்டை, ஒரு கிராம்பு, ஒரே ஒரு அன்னாச்சி மொட்டு பிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் வாசனைக்கு. ஓகேவா? இது ரெடி, இதுவும் ரெடி. சாதம் வடிச்சிடுறேன். அந்த குழம்பு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ணிக்கலாம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிடுச்சு. சமையல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் எறா குழம்பு, முட்டை அவிச்சு போட்டு எறா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. காயெல்லாம் நல்லா வந்துச்சு. அப்புறம் இதில் வந்து காடை கிரேவி நல்லா சூப்பராக. ரொம்ப தண்ணிலாம் நான் வைக்கவே இல்லை, அப்படியே சூப்பராக ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஓகேவா? எல்லாம் ரெடி. காடை கிரேவி ரெடி. காடை கிரேவி ரெடி. எறா குழம்பு, முட்டை, இதுவும் ரெடி. இது முருங்கைக்காய் வெந்து வெடிச்சிச்சு. ஆஃப் பண்ணிடலாம்ப்பா. ரெடி. சாதம் வச்சுட்டேன். சாதமும் வச்சாச்சு. ஆவி பாருங்க. இது அவ்வளோதான்ப்பா எங்கள் வீட்டில் சமையல். வாங்க சாப்பிடலாம். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மாட்டீங்க, ஆனால் பார்க்குறீங்க. 400 பேர் 500 பேர்லாம் பார்க்குறீங்க, ஆனால் ஒருத்தர் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு நீங்கள் எப்படி வைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பரவாயில்ல. நான் வைக்கிறது வேறு மெத்தடா, நீங்கள் வைக்கிற வேறு மெத்தட்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். பரவாயில்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.